இன்னைக்கு நைட்டு சமையல் பார்க்கலாமா? எப்பயாவது சோம்பேறித்தனமா இருக்கும். என்னடா செய்யறது? அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அந்த மாரி ஒரு சில சமயமெல்லாம் எனக்கு தோன்றும் போதெல்லாம், இந்த கிச்சடி தான் செய்வேன். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, பட்டாணி, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு பச்சரிசி, ரேஷன் அரிசிங்க. நம்ம டெல்லியில கிடைக்கிறது. எங்களுக்கு டெல்லியில பச்சரிசி தான் குடுப்பாங்க. அத வச்சு இன்னைக்கு செய்ய போறேன். எப்பயாவது நான் வந்து இந்த மாரி பச்சரிசியில போட்டு செய்வேன். நல்லாருக்கும். சாதம் நல்லா கொழையா நல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு. பசங்களுக்கு உடம்பு சரியில்லனா கூட இந்த மாரி பண்ணி குடுப்பேன். என்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை போட்டு நான் பண்ணிருவேன். அப்புறம் கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூளு, கொஞ்சோண்டு உப்பு, சாம்பார் பவுடர் 2 ஸ்பூனு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, க கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, அப்புறம் நான் வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்தது அதையும் சேர்த்திக்கிறேன். தாளிச்சிடலாம். 2, 3 விசில் விட்டுட்டு நம்ம தாளிச்சு அந்த எண்ணெயோட எடுத்து சேர்த்திக்கலாம். பாஸ் இவ்வளோதான். கருவேப்பிலை இருந்தா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த கிச்சடி உண்மையிலே செம டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு வந்து 3, 4 பருப்பு போட்டு பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.